ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 500 kVA ஜென்ரேட்டருடைய பேசிக் ஃபங்க்ஷன் அதெல்லாம் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே இன்ஜின்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அனிமேட்டடாக போட்டிருந்தேன். அது பார்க்காதவங்க நீங்கள் அதை போய் பாருங்கள். ஒரு பிகினர் லெவலில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜென்ரேட்டருடைய ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டு இதுதான் பேட்ரி. பேட்ரி பார்த்திங்கன்னா 2 12 வோல்ட் பேட்ரி சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் மோட்டர் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிசி மோட்ரு. இந்த ஸ்டார்டர் மோட்ரு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண தேவையான ஒரு மோட்ரு. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய டிசி மோட்ரு. அதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க மோட்டரோட எண்டில். இது என்னென்னா, இது கியரை என்கேஜ் பண்ணும். ஆக்சுவலாக இதுதான் இந்த இங்கே இருக்கக்கூடிய டீத் மாதிரி இருக்கும். அந்த டீத்தில் போயிட்டு இது எப்போ நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோமோ இந்த மூவ்மெண்ட் ஆகிட்டு நமக்கு இன்ஜினில் போய் கிராங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ரிலீஸ் ஆகிடும். இதுதான் அந்த ஸ்டார்டர் மோட்டருடைய ஃபங்க்ஷனு. அதுக்கு தேவையான சப்ளை எங்கேருந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 24 வோல்ட்டு இங்கே 2 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து தான் போகும். அதெல்லாம் நம்ம எப்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி செக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்ரி இண்டிகேஷனில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க எது சேஃப் லெவல்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம கரெக்டாக அந்த டிஸ்டில் வாட்டர்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு டெய்லி செக்கில் இந்த செக் பாயிண்ட் வரும். பேட்டரியோடைய லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி லிக்விட் லெவலு அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டெய்லி நம்ம செக் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்திங்கன்னா லூப் வாட்டர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கூலண்ட் வாட்டர் ஃபில்டர். அது நம்மளுடைய கூலண்ட் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, கூலண்ட் லைனு அதில் வரக்கூடிய வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா லூப் ஃபில்டர், லூப்ரிகேஷன் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜினுடைய லூப்ரிகேஷன் ஆயில் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லூப் ஃபில்டரு. இது எல்லா டிஜிலுமே டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருக்கும். இது பேசிக்காக ஒரு 500 kVA ஜென்ரேட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது ஏர் ஃபில்ட்ரு. இந்த ஏர் ஃபில்டர்லேருந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டர்போ சார்ஜர். இதுதான் டர்போ சார்ஜருடைய செட்டப்பு. இது மேலே எக்ஸாஸ்ட் லைனு, இது டர்போ சார்ஜருடைய செட்டப்பு. டர்போ சார்ஜர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வரக்கூடிய நார்மல் ஏரை கம்ப்ரஸ்டு ஏராக நமக்கு கம்ப்ரெஷன் பண்ணி நமக்கு இன்ஜின் உள்ள அனுப்பும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய கேஸ் லைன். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது உள்ளே என்னென்னா டர்போ சார்ஜரில் ஒரு மெக்கானிக்கல் வேன் இருக்கும். இங்கே ஒரு சுற்றுறா மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், இங்கே ஒரு வேன் இருக்கும். இது என்னென்னா இந்த பவர் வச்சு இது ரொட்டேட் ஆகும். அப்போ என்ன பண்ணால் வரக்கூடிய நார்மல் ஏரை செக் பண்ணி ஹை ப்ரெஷர் கம்ப்ரெஷன் ஏராக நம்மளுடைய இன்ஜினுக்கு அனுப்பும். நம்மளுடைய இன்ஜினோடைய ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் இன்டேக்கு, அப்புறம் கம்ப்ரெஷன், அப்புறம் பவர் ஸ்டோக்கு, அப்புறம் எக்ஸாஸ்ட். இதுதான் நம்ம இன்ஜினில் நடக்கக்கூடிய 4 ஸ்டோக் ஆப்ரேஷனு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக். இதுதான் நம்ம டர்போ சார்ஜர்லேருந்து இது எக்ஸாஸ்ட் கேஸை வச்சே இந்த உள்ளே ரொட்டேட் ஆகும். ரெண்டு பக்கமே ஒரு வேன் மாதிரி இருக்கும். வேன் எப்படின்னா சொல்கிறது, ஒரு நம்மளுடைய ஃபேன் இருக்க மாதிரி 2 சைடும் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும். இதில் பட்டு நம்ம இது சுற்றுறது எக்ஸாஸ்ட் கேஸை வச்சு சுற்றும். அதே இது ஆப்ரேஷனில் இங்கே கப்பல் ஆகிறதுனால நமக்கு இங்கே வரக்கூடிய ஏரை நார்மலாக சக் பண்ணி நம்மளுடைய இன்ஜினுக்கு அனுப்போம். இதுதான் அந்த டாப் வியூவு. இதுதான் பேசிக்காக இந்த டர்போ சார்ஜருடைய வேலை. வரக்கூடிய நார்மல் ஏரை கம்ப்ரஸ்டு ஏராக இன்ஜினுக்கு அனுப்பணும். அதுதான் அதோட வேலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுடைய ரேடியேட்டர் யூனிட் செட்டப் கொடுத்துருப்பாங்க. ரேடியேட்டர்னால் எதுக்குன்னா, நம்மளுடைய இன்ஜினை ஹீட் ஆகலை, நம்ம இன்ஜின் ரன் ஆகும்போது உள்ள ஃபங்க்ஷனால் ஹீட் ஆகும். அதை கூல் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலாக டபுள் ஸ்டேஜ் ரேடியேட்டர் இருக்கும். இது ரேடியேட்டர்லாம் டிஃப்ரெண்ட்டாக மேனுஃபேக்சரை பொறுத்து சைஸ் அண்டு கெப்பாசிட்டி மாறும். உள்ளே கூலண்டில் யூஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய இன்ஜினை கூல் டவுன் பண்ணுறதுக்கு. அந்த வாட்டர் கண்டினியூஸாக சர்க்குலேஷன்லேயே இருக்கும். அதோட செக்ஷன் லைனு இதுதான் அந்த செக்ஷன் லைனு. இது வழியாக போய்ட்டு இங்கே ஒரு மெக்கானிக்கல் பம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இன்ஜின் ஏரியாவுக்கெல்லாம் உள்ள டிசைன் படி எல்லா ஏரியாவுக்குமே கூலண்ட் சப்ளை பண்ணிட்டு ரிட்டன் ஆகி நம்மளுடைய ரேடியேட்டருக்கு ரிட்டன் ஊற்றும். அதெல்லாம் நம்மளுடைய ரேடியேட்டர் கூல் டவுன் பண்ணுறதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபேன் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த ஃபேன் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக இன்ஜினுடைய ஷாப்ட்லேயே கப்பல் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய 1500 RPMத்தில் இன்ஜின் ரன் ஆகும்போது அதோட வேகத்துக்கே இந்த ஃபேன் ரன் ஆகும். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரோ விங்ஸ் மாதிரி இருக்கும். ரேடியேட்டரோடைய யூனிட் கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே வாட்டர் கண்டினியூஸாக சர்க்குலேஷனில் இருக்கிறதுனால நம்ம கூல் டவுன் ஆகி மறுபடியும் இன்ஜினுக்கு போகும். ரேடியேட்டர்லாம் ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஹீட் ஆகிட்டு நமக்கு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் எஃபிஷியன்சி அவ்வளோவா இருக்காது. அதெல்லாம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியேட்டர் 1 இயருக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவாங்க. கூலண்ட் ஆயில் மாற்றுறது, அதெல்லாம் விங்ஸ்லாம் நல்லா காற்றோட்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க.
இதெல்லாம் வந்து ஏஎம்சிலே வரும். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய டிஜிலே வந்து செக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, ஏபிசிடின்னு சொல்லிட்டு. அந்த செக் பாயிண்ட்ஸ்லேயே வந்து எல்லாமே கவர் ஆகிடும். இதுதான் வந்து பேசிக்காக கூலண்ட் லைன். இது அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க என்ன இருக்குன்னு. அது ரேடியேட்டர் யூனிட்டும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த ரேடியேட்டருடைய அவுட் சைடு. இது போல் வந்து டபுள் ஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இது உள்ளே ஃபுல்லாகவே வந்து கூலண்ட் ஆயில் வந்து கண்டினியூஸாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இது ஆக்சுவலாக மைக்ரோ விங்ஸ் மாதிரி இருக்கும். நம்மளோட ஏசியோட அவுட்டோர் யூனிட் எப்படி இருக்குமோ அதே போல் தான் வந்து இருக்கும். இதில் வந்து வாட்டர் வந்து கண்டினியூஸாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த சைடு இருக்கக்கூடிய யூனிட்டு. இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கூலண்ட் லெவல் எவ்வளோ இருக்குது, அது இல்லாமல் டாப் அப் யூனிட்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் லெவலில் தான் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா வந்து டாப் அப்புடைய கொடுத்துருக்காங்க. டாப் அப் பண்ணுறதுக்கான ஒரு முடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய கூலண்ட் ஆயில் வந்து எவ்வளோ லெவல் இருக்குது, அது இல்லாமல் வந்து லெவல் சென்சார் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கூலண்ட் லெவல் இல்லைனா வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதுபோல் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபீட்பேக் எடுத்து போயிருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கூலண்ட் சென்சார் இருக்குது. லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து இன்ஜினுக்கு அலாரம் காட்டுற மாதிரி அதுபோல் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷாஃப்ட்டில் வந்து பெல்ட்டு போட்டு தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஜினு வி பெல்ட்டு போட்டு நம்மளுடைய அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் உள்ளே இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஜென்ரேட்டருடைய அடுத்து ஆப்போசிட் சைடு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபியூல் டேங்க் இருக்கும். நம்மளுடைய ஜென்ரேட்டருடைய ஃபியூல் வந்து டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு டேங்க்கு. அது இல்லாமல் வந்து ஃபியூல் ஃபில்டர், ஃபியூல் விட்டு வாட்டர் செப்பரேட்டர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 2 ஃபில்டர் இருக்கும். மெயினாக வந்து இது வந்து நம்ம ஃபியூல் டாப் அப் பண்ணிவிட்டு இது வழியாக தான் வந்து நம்மளுடைய ஃபியூல் வந்து ஃபில்டர் ஆகிட்டு தான் வந்து நமக்கு வந்து உள்ள இன்ஜினுக்கு வந்து போகும். சப்போஸ் ஃபியூல் ஏதாச்சும் கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய பெரிய பிரேக் டவுன் ஏற்படுறது வாய்ப்பு அதிகம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜின் டிசைன் பண்ணும்போதே வந்து இது போல் ஃபியூல் ஃபில்டர் வழியாக போயிட்டு தான் நமக்கு வந்து உள்ளே போகும். ஏன்னா உள்ளே போகக்கூடிய ஃபியூலே வந்து ரொம்ப மைனராக தான் இருக்கும். அதே போல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூப்ரிகேஷன் ஆயில் செக் பண்ணுறதுக்கான ஒரு நாபு. எப்பயுமே வந்து இதில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக ஐ லோன்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஐ லெவலில் வந்து நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும். டெய்லி செக்கில் வந்து இதெல்லாம் வந்து கவர் ஆகும். லூப்ரிகேஷன் ஆயிலில் வந்து செக் பண்ணுறது. இது வந்து நம்மளுடைய நார்மல் ஃபியூல் ஃபில்டர் டீசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடுத்து தான் வந்து அந்த பம்புக்கு வந்து போகும். ஓகேங்களா, இந்த பம்ப் வழியாக போயிட்டு இந்த ஃபியூல் லைன்லாம் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இங்கே போகும். அதே போல் வந்து ஃபியூல் லைன் வந்து இது வழியாக போயிட்டு நமக்கு இன்ஜினுக்கு வந்து போகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து அந்த ஃபியூல் பம்ப்பு தான். அடுத்து தான் வந்து நம்ம லூப்ரிகேஷன் ஃபில்டரை பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய லூப் ஆயில் ஃபில்ட்ரு. இன்ஜினுக்கு தேவையான லூப்ரிகேஷன் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஃபில்டர். இது இந்த 500 kV ஜென்ரேட்டருக்கு வந்து ஒரு 50 லிட்டர் 60 லிட்டர் கிட்ட வந்து லூப் ஆயில் வந்து கம்ப்ளீட் பிடிக்கும். அது இல்லாமல் வந்து இந்த லூப் ஆயிலெலாம் எப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 month அதெல்லாம் வந்து அந்த ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 செக் இருக்குது ஜென்ரேட்டருக்கான செக்ஸ்லாம். ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் என்னென்ன செக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த சைக்கிள் ஆஃப் பீரியட் அப்புறம் ரன்னிங் ஹவர்ஸ்லாம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லூப் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு புதுசாக ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய இன்ஜினுடைய ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணி நமக்கு வந்து சுவிட்சிங் ஆப்ரேஷன். இதுலேருந்து நம்ம ஃபீட்பேக் எடுத்துருப்பாங்க இந்த HMIயில். எவ்வளோ வேகத்தில் ரன் ஆகுது, ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுலாம் வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்ச்லேருந்து ஒரு கட் ஆஃப் சிக்னல் போகும். சப்போஸ் ஃபியூல் ஃப்ளோ இல்லைனா வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அதுபோல் சம் ஃபீட்பேக்லாம் கூட வந்து இந்த சுவிட்சிலேருந்து எடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய ஜென்ரேட்டருடைய லூப் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணுறது. அப்படியே வந்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா RPM சென்சார். இதுதான் வந்து நம்மளுடைய இன்ஜினுடைய RPMத்தை வந்து சென்ஸ் பண்ணி நம்ம வந்து 1500 RPMத்தில் வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஆல்டர்னேட்டர் செக்ஷனு. இது வந்து நாங்கள் சொன்ன ஏர் ஃபில்ட்ரு. இது வந்து நம்மளுடைய HMI யூனிட். இதில் வந்து என்னென்னா ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது எல்லாமே வந்து இதில் கரெக்டாக காட்டும். இந்த RPM சென்சார் வச்சு தான் நம்மளுடைய இன்ஜின் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறோம். 1500 RPMத்தில் சுற்றினா மட்டும் தான் நமக்கு வந்து 50 Hz ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். நம்மளுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து n = 120 f/p சொல்லுவாங்க. நம்மளுடைய ஸ்பீடு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரீக்வன்சி அப்புறம் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து பொறுத்து இருக்குது.
அதே போல் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வேணும்னா PN/120 போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் போல்ஸ் சேஞ்ச் பண்ணி அல்லது வந்து நம்மளோட இன்ஜினோட ஆர்பிஎத்தை மாற்றியோ வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்ட் பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டு. அமெரிக்காலாம் போனீங்கன்னா 68 வந்து 110 வோல்ட்னு இருக்குது. அதுபோல் வந்து நம்ம இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஆர்பிஎத்தில் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் வந்து 50 ஹெர்ட்ஸில் தான் வந்து நம்மளுடைய அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுபோல் ஃபீட்பேக் சென்சார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அது ரன் ஆகும். இதோட இந்த சைடு ஃபுல்லாக வந்து இன்ஜின் செக்ஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் நேம் பிளேட்லேயே போட்டிருப்பாங்க. என்ன கேவிஏ, அப்புறம் எவ்வளோ பவர் ஃபேக்டரில் ஒர்க் ஆகுது, அப்புறம் எவ்வளோ ஹெர்ட்ஸு, என்ன மேனுஃபேக்சரிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸைடேஷன் வோல்டேஜ் வந்து 48, அப்புறம் எக்ஸைடேஷன் கரண்ட்ன்றது வந்து 22.3 போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டார்டர் வைண்டிங் கிளாஸு, என்ன டைப் ஆஃப் வைண்டிங்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் ஆம்பியர் வந்து 695 போட்டிருக்காங்க. 50 ஹெர்ட்ஸில் ஆர்பிஎம் வந்து 1500 போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டாம்ஃபோர்டுன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஆல்டர்னேட்டர், இது ஏசி ஜென்ரேட்டரு. அதே போல் வந்து கண்டினியூஸ் டியூட்டி மோட்டர் இது. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஃபுல்லாக ஆல்டர்னேட்டர் செக்ஷனு. நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஆயில் டேங்க்லாம் க்ளீன் பண்ண போகிறாங்க. அதை பற்றின வீடியோலாம் நம்ம ப்ரீவியஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.